ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ரீசனா என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்குன்னா இப்போ இந்த வீடியோல பார்க்க போற நண்பா ஒரு சில முக்கியமான தமிழ் டப் அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ அதோட முக்கியமா இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க முதல் முறையா ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அனிமி பாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொள்ளுங்க. சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரி, இதுல நாம முதலாவது என்ன பார்க்க போறோம்னா நம்ம நெட்ஃபிளிக்ஸ் சைடுல இப்போதைக்கு 2 நியூ அனிமியோட தமிழ் தெலுங்கு டப் வந்து கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்க நண்பா. சோ அது என்ன அனிமின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அதாவது நம்ம ப்ளூ பாக்ஸ் அனிமியோட சீசன் 1 மற்றும் சகமோட்டோ டேஸ் அனிமியோட சீசன் 1 தான் இந்த அனிமியோட தமிழ் டப் வந்து கூடிய சீக்கிரமா வரும்னு நம்ம ஏற்கனவே சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம். சோ நிறைய பேர் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேக்குறீங்க. இப்போதைக்கு கூடிய சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் நண்பா. சோ அது என்ன டேட்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஒண்ணுமே கிடைச்சிருக்குது. அதாவது இந்த ப்ளூ பாக்ஸ் அனிமிக்கு தமிழ் தெலுங்குல யார் யார் டப் பண்ணாங்கன்னு ஒரு லிஸ்ட்டுமே ரிலீஸ் ஆயிருக்குது. சோ இதுபடி கண்டிப்பா இந்த ப்ளூ பாக்ஸ் அனிமியோட தமிழ் டப்ப நம்ம கூடிய சீக்கிரமா நம்ம நெட்ஃபிளிக்ஸ் சைடுல எதிர்பார்க்கலாம் நண்பா. சோ இது மட்டும் இல்லாம இன்னொரு ரொமான்ஸ் அனிமி ஒண்ணுமே நம்ம நெட்ஃபிளிக்ஸ் சைடுல இப்போதைக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புக்கான ஒர்க் எல்லாமே போய்க்கொண்டு தான் இருக்குது. சோ அது என்ன அனிமின்னு பாத்தீங்கன்னா The Fragrant Flowers Blooms with Dignity என்கிற அனிமி தான். சோ இப்பதான் இந்த அனிமி நம்ம கிரன்ச்ரோல் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் ரொமான்ஸ் அனிமிக்கான அவார்டுமே வின் பண்ணிருக்கும். அதாவது போன வருஷம் ரிலீஸ் ஆன பெஸ்ட் ரொமான்ஸ் அனிமி லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த அனிமியுமே இருக்கும். சோ அப்படிப்பட்ட இந்த அனிமியை கூடிய சீக்கிரமா நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல கொண்டு வர போறாங்க நண்பா. சோ இப்போதைக்கு ஒரு 3 அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ப நம்ம நெட்ஃபிளிக்ஸ் சைடுல இருந்து எதிர்பார்க்கலாம். சோ அதுல வந்து முதலாவது இந்த ப்ளூ பாக்ஸ் அனிமியோட தமிழ் டப் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம இந்த ப்ளூ பாக்ஸ் அனிமியோட சீசன் 2 வேற இந்த வருஷம் அக்டோபர் மந்த்ல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு முதல் கண்டிப்பா இந்த சீசன் 1 ஓட தமிழ் டப்ப நம்ம பார்க்கலாம் நண்பா. சரி, இதுக்கு அடுத்து இதே நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ தி அப்பத்தகரி டைரிஸ் அனிமேட் சீசன் 1 தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு நியூ டப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இது ஏற்கனவே நம்ம கிரன்ச்ரோல் சைடுல ரிலீஸ் ஆன டப் தான். சோ இப்போதைக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ் சைடுலயுமே அவைலபிளா இருக்குது. சோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. மொத்தமா சீசன் 24 எபிசோட் இருக்குது. சரி, இதுக்கு அடுத்து நம்ம ஏற்கனவே நம்ம கிரன்ச்ரோல் சைடுல இருந்து கூடிய சீக்கிரமா அரிஃபுரைட்டா என்ற அனிமியோட தமிழ் தெலுங்கு டப்ப ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருப்போம். சோ நாம சொன்ன மாதிரியே இப்போ தமிழ் தெலுங்கு டப்ல கொண்டு வந்திருக்காங்க. மாஸ்டர் அங்க பாருங்க, முன்னாடி ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா என்ன ஒரு சுகமான விஷயம் என்னன்னா சீசன் 2 ஓட தமிழ் டப் தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. சோ இதுக்கு இவங்க சீசன் 1 ஓட தமிழ் டப்ப ரிலீஸ் பண்ணாம சீசன் 2 ஓட தமிழ் டப்ப இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. சோ இதுக்கப்புறமாவும் அவங்க கொண்டு வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். இல்லாட்டி எது மிஸ்டேக்கா இந்த சீசன் 2 நம்ம கிரன்ச்ரோல் சைடுல ஆட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. சோ இப்போதைக்கு அரிஃபுரைட்டா அனிமேட் சீசன் 2 ஓட தமிழ் தெலுங்கு டப் வந்து அவைலபிளா இருக்குது நண்பா. சோ யாருக்கும் பார்க்கணும்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. எந்த பயனும் இல்ல. சரி, நெக்ஸ்ட் இன்னும் 2 முக்கியமான அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ப கொண்டு வர போறாங்க. சோ அது எதுல கொண்டு வர போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரன்ச்ரோல் சைடுல கொண்டு வர போறாங்க நண்பா. சோ இதுவுமே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுது. சோ அந்த 2 அனிமியுமே என்னென்ன அனிமின்னு பாத்தீங்கன்னா டோக்கியோ கோகுல் மற்றும் நம்ம ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் அனிமி தான் நண்பா. சோ முக்கியமா இந்த 2 அனிமியுமே நம்ம அனிமி டைம்ஸ்ல ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ மறுபடியும் நம்ம கிரன்ச்ரோல் சைடுல ஹிந்தி மற்றும் தமிழ் தெலுங்கு டப்லயுமே கொண்டு வர போறாங்க. சோ ஹிந்தில வந்து சேம் டப் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல, ஒரு நியூ டப் தான் இப்போ இந்த 2 அனிமிக்குமே டப் பண்ணி அதோட தமிழ் தெலுங்கு டப்புமே சேர்த்து கூடிய சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சோ கண்டிப்பா இந்த 2 அனிமியுமே ஒரு வெத்தான அனிமி தான். சோ வெயிட் பண்ணி பாப்போம் இந்த அனிமியோட தமிழ் தெலுங்கு டப்புமே இவங்க எப்படி டப் பண்றாங்கன்னு. ஹிந்தி டப் வந்து நம்ம அனிமி டைம்ஸை விட கொஞ்சம் பெட்டரா தான் டப் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி நமக்குமே டப் பண்ணியிருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ வெயிட் பண்ணி பாப்போம் நண்பா. சோ நானுமே இந்த ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் அனிமியோட தமிழ் டப்ப நம்ம அனிமி டைம்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இப்போதைக்கு நம்ம கிரன்ச்ரோல் சைடுல இந்த 2 அனிமியோட தமிழ் தெலுங்கு டப்புமே கூடிய சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சோ அது எப்போன்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு இந்த 2 அனிமியுமே நமக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இது கிட்டத்தட்ட கன்ஃபார்மான ஒரு அப்டேட் தான் நண்பா. சரி, நெக்ஸ்ட் நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமேட் சீசன் 1 மற்றும் சீசன் 2 ஓட தமிழ் தெலுங்கு டப்ப இப்போ நம்ம கிரன்ச்ரோல் சைடுல ஆட் பண்ணிருக்காங்க நண்பா. சோ இது வந்து ஏற்கனவே நம்ம சோனி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ண டப் தான். இது மட்டும் இல்லாம இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமேட் முதல் 2 சீசனுமே இப்போதைக்கு நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்லுமே அவைலபிளா இருக்குது. சோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. சரி, நெக்ஸ்ட் நம்ம டோரா கெட்டோரா அனிமேட சீசன் 2 ஓட எல்லா எபிசோடுமே இப்போ ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க நண்பா. சோ சீசன் 2ல மொத்தமா 16 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த அனிமி இன்னுமே தமிழ் டப்ல இல்ல. சோ நீங்க இங்கிலீஷ் டப்ப அல்லது சப்டைட்டிலோட பாத்துக்கலாம். சோ இப்போதைக்கு இந்த அனிமேட சீசன் 3யுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ அது வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பாப்போம் நண்பா. சரி, இதுக்கு அடுத்து நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமேட் சீசன் 4 ஓட ஃபைனல் பார்ட் வந்து இப்போ வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. சோ இதுபடி ஜூன் 25ஆம் தேதி இந்த அனிமோட ஃபைனல் எபிசோடுமே ரிலீஸ் ஆகுது நண்பா. சோ இதோட இந்த டாக்டர் ஸ்டோன் அனிமியுமே எண்ட் பண்றாங்க. சோ இப்படி இருக்க இப்போ ஒரு நியூ கிளைமேக்ஸ் விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த அனிமி தமிழ் டப்லயுமே ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. சோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. ஒரு சூப்பரான அனிமி. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் நம்ம கிரன்ச்ரோல் சைடுல இருந்து கிரன்ச்ரோல் அவார்ட்ல அனிமி ஆஃப் த இயர் அவார்ட் வந்து இந்த டாக்டர் ஸ்டோன் அனிமிக்கு தான் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். சோ கிடைச்சா
கிடைச்சாலுமே அதுக்கு டிசர்வான ஒரு அனிமி தான் இந்த டாக்டர் ஸ்டோன் அனிமியுமே. பாரிய அநியாயத்தை அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான். சரி, இதுக்கு அடுத்து நம்ம கிளவர் ஒர்க் அனிமேஷன் ஸ்டுடியோட அடுத்து முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே ஜூலை 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு நண்பா. ஸோ அதில் வந்து மைட்டல்ஸ் ஆஃப் டார்லிங் அனிமேட் சீசன் 3, விண்ட் பிரேக்கர் அனிமேட் சீசன் 3 மற்றும் த ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர்ஸ் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி அனிமேட் சீசன் 2க்கான அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்குது. இதை தவிர நிறைய முக்கியமான ஒரு சில அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே இந்த ஜூலை 4 நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாமே அந்த டேட்ல ரிலீஸ் ஆகுதுண்டு. சரி, இதுக்கப்புறமா யாராவது இந்த சோலோ லெவலிங் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ஜூலை மந்த்ல இன்னொரு சோலோ லெவலிங் மாதிரி ஒரு அனிமி ஒன்றுமே ரிலீஸ் ஆகிருக்கு நண்பா. 俺は過去に戻ってきたってことか。見つけたぞ俺。அது என்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா டோம் ரைடர் கிங் என்கிற அனிமி தான். ஸோ இது வந்து ஜூலை 8ஆம் தேதி இப்போதைக்கு ஷெடியூல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வீக்லி ஒரு எபிசோட் படி நம்ம கிரஞ்சிரோ சைட்லையுமே ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த அனிமியோட ட்ரெய்லர் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதே ஜூலை மந்த்ல நம்ம கிராண்ட் ப்ளூ அனிமியோட சீசன் 3யுமே ஷெடியூல் பண்ணி வச்சிருக்காங்க நண்பா. ஸோ இப்போ அதுக்கான ஒரு நியூ கீ விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமா இந்த அனிமியோட சீசன் 3க்கான ட்ரெய்லருமே எதிர்பார்க்கலாம் நண்பா. சரி, இதுக்கு அடுத்து நம்ம டிராகன் பால் அனிமியோட கிளாசிக்கோட ஒரு சில எபிசோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலையுமே டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்த ஒரு அப்டேட் படி இந்த கிளாசிக்கோட நியூ எபிசோட இப்போ ஹிந்தில டப் பண்றாங்க என்ற மாதிரி ஒரு அப்டேட்டுமே வந்திருக்குது. ஸோ அதுபடி இப்போதைக்கு நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல இப்போ டப் பண்ற எபிசோட் எல்லாமே ஆகஸ்டோ அல்லது செப்டம்பர் மந்த்ல டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி பிளான் பண்றாங்க என்ற மாதிரியுமே ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. ஸோ அதோட தமிழ் தெலுங்கு டப் வந்து இன்னுமே கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அப்படி ஹிந்தி டப்ல கொண்டு வந்தா கண்டிப்பா தமிழ் தெலுங்கு டப்லயுமே டெலிகாஸ்ட் பண்றதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா இவங்க என்னதான் பண்றாங்கன்னு. சரி, போயிட்டு வரட்டா. போயிட்டு வாங்க, டாடா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.